ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 12th சிறப்பு தமிழில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ 12th சிறப்பு தமிழ் கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஏன் நம்ம படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் தமிழில் வந்து ஒரு 100க்கு 95+ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் போகணுன்னா கண்டிப்பாக 12th அண்ட் 11th சிறப்பு தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் படித்து தான் ஆகணும். நீங்கள் 12th சிறப்பு தமிழ் புக்ஸ் எடுத்துக்கிட்டால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் படிக்கணும்னு கிடையாது. கொஞ்சம் நம்ம சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கிற டாபிக்ஸ் மட்டும் படித்தாலே போதும். சப்போஸ் உங்களுக்கு வந்து புக்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா, நம்ம போகிற வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே போதும். நீங்கள் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் அது யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து 12th சிறப்பு தமிழ்னு ப்ளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் வீடியோஸ் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யாராச்சும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஸ்டடி மெட்டீரியல், ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் ஏதாச்சும் வேணும்னா, நீங்கள் வந்து நம்ம டெலகிராம் சேனல் குரூப்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய டெலகிராம் நம்பர் ஒன்று கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் மெட்டீரியல் ஆர் டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாக வேணும்னா, எனக்கு டெலகிராமில் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணுங்கள். நான் உங்களை குரூப்பில் வந்து ஆட் பண்ணி விட்டுறேன். நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து மெட்டீரியல்ஸ் ஏதாச்சும் வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 6 வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு 5 வீடியோஸ் வந்து 12th சிறப்பு தமிழில் ஃபஸ்ட்டு இயல் 1 மட்டும் அந்த 5 வீடியோ வந்து கவர் ஆகிருக்கும். இப்போது பார்ட்டு 6 அண்டு 7 அது பார்த்திங்கன்னா இயல் 2 ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிரும். 6 வந்து ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இது வந்து 7th வீடியோ. இன்னையோட வந்து இயல் 2 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இயல் 2ல் வந்து என்ன டாபிக்ஸ் எல்லாம் வந்து கவர் ஆகும்னா, நம்ம கவிதை இயல், இப்போ புதினங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதோட வரலாறு, அதை பற்றி தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? சரி வாங்க, இன்றைக்கி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து நம்ம சேனல் வந்து இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான நல்ல கண்டென்ட்டாக வந்து நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். சரிங்களா? சரி வாங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். முழுமையான வாழ்வு போக்கை அனைத்து அறங்களோடு சொல்ல தகுந்த வடிவம் இது? ஆப்ஷன் ஏ உரைநடை, ஆப்ஷன் பி கவிதை, ஆப்ஷன் சி புதினம், ஆப்ஷன் டி சிறுகதை. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புதினம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து சும்மா ஜென்ரலாக பார்த்துக்கோங்க. அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதுக்கு பின்னாடி வர கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக ஒரு நோட் ஒன்று போட்டு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு மனநிலையை, ஒரு சம்பவத்தை, என வாழ்வின் ஒரு புள்ளியை மட்டும் சொல்ல வந்த வடிவம் எது? ஆப்ஷன் ஏ சிறுகதை, ஆப்ஷன் பி புதினம், ஆப்ஷன் சி கவிதை, ஆப்ஷன் டி உரைநடை. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிறுகதை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டேஷ் என்பது ஒரு எழுத்தாளனின் தனிப்பட்ட திறன் அடிப்படையிலான விளைவு. ஆப்ஷன் ஏ சொல், ஆப்ஷன் பி மொழி, ஆப்ஷன் சி நடை, ஆப்ஷன் டி கருத்து. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு கதாபாத்திரம் தனது எண்ண ஓட்டங்களாக கதை நிகழ்வுகளை நினைத்து பார்க்கும் வடிவத்தில் கதைப்பகுதி அமைவது? ஆப்ஷன் ஏ காட்சி துணுக்கு முறை, ஆப்ஷன் பி நனவோடை முறை, ஆப்ஷன் சி சொல்முறை உத்தி, ஆப்ஷன் டி நேரடி கதை பின்னல். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நனவோடை முறை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கடந்த கால நிகழ்வுகளை அல்லது நினைவுகளை விரைவாக புகைப்பட பிரதிகளை கொண்டு அடுக்கி காட்டும் முறை? ஆப்ஷன் ஏ காட்சி துணுக்கு முறை, ஆப்ஷன் பி இடையில் பிரித்து சொல்லும் முறை, ஆப்ஷன் சி நனவோடை முறை, ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ காட்சி துணுக்கு முறை. நம்மளோட ஃபோட்டோ மூலமாகவே வந்து கடந்த கால வரலாறை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம எங்கேயாச்சும் மியூசியம் ஏதாச்சும் பூங்காக்கள்லாம் போனீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மூலமே வந்து அதோட வரலாறை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த முறையை தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நாவேலா என்னும் டேஷ் மொழி சொல்லில் இருந்து நாவல் என்னும் ஆங்கில சொல் பிறந்தது? ஆப்ஷன் ஏ லத்தீன், ஆப்ஷன் பி இத்தாலி,
ஆப்ஷன் சி ஃப்ரெஞ்சு, ஆப்ஷன் டி அரபு. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இத்தாலி. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நாவல் வந்து எந்த சொல்லிலேருந்து வந்துச்சு, எந்த லாங்குவேஜ்லேருந்து வந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது, நாவல் என்ற சொல்லின் பொருள். ஆப்ஷன் ஏ வாசிப்பு, ஆப்ஷன் பி புத்தகம், ஆப்ஷன் சி புதுமை, ஆப்ஷன் டி அறிவு. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புதுமை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நிகழ்ச்சிகளையும் செயல்களையும் கூறியதுடன் கற்பனை மாந்தரையும் நிகழ்ச்சிகளையும் படைத்து புனைந்து கூறியமையால் புதினம் எவ்வாறு பெயர் பெற்றது? ஆப்ஷன் ஏ மரபு கவிதை, ஆப்ஷன் பி புதுக்கவிதை, ஆப்ஷன் சி புனைக்கதை, ஆப்ஷன் டி அனைத்தும். இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புனைக்கதை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தற்காலத்தில் கவிதையின் கற்பனை அளவுகளையும் உணர்ச்சி வெளிப்பாடுகளையும் உரைநடை மூலம் தருகின்ற சிறந்ததொரு கலை வடிவமாக திகழ்வது? ஆப்ஷன் ஏ புதினம், ஆப்ஷன் பி கவிதை, ஆப்ஷன் சி மொழிநடை, ஆப்ஷன் டி அனைத்தும். இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ புதினம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். புதினங்களாகவும் இல்லாமல் சிறுகதை போலவும் இல்லாமல் அமைவது ஒரு வகை புனைக்கதை இலக்கியம் என டேஸ் திறனாய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர்? ஆப்ஷன் ஏ பிரெஞ்சு, ஆப்ஷன் பி ஆங்கிலம், ஆப்ஷன் சி லத்தீன், ஆப்ஷன் டி கிரேக்கம். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பிரெஞ்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சிறுகதையிலிருந்து மாற்றம் பெற்ற புனைக்கதை வடிவம் எது? ஆப்ஷன் ஏ உரைநடை, ஆப்ஷன் பி மரபு கவிதை, ஆப்ஷன் சி புதுக்கவிதை, ஆப்ஷன் டி குறும்புதின இலக்கியம். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி குறும்புதின இலக்கியம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின்ஸ்லாம் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம தமிழை தாண்டி ஜிஎஸ்க்கு வந்து நிறைய யூஸ் ஆகும். கொஸ்டின் பாருங்கள். கல்மரம் என்ற புதினத்தின் ஆசிரியர்? ஆப்ஷன் ஏ சுஜாதா, ஆப்ஷன் பி ராஜ்குமார், ஆப்ஷன் சி ஜெயமோகன், ஆப்ஷன் டி ஜி திலகவதி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி திலகவதி. இப்போது இந்த திலகவதி பார்த்திங்கன்னா இந்த கல்மரம் என்ற புதினத்தில் வந்து தன்னால்வராக அது இது பண்ணியிருப்பாங்க. தன்னால்வராக வருவார். அவரோட கேரக்டரே தான் வந்து அந்த கல்மரம் புதினத்தில் வந்து சொல்லியிருப்பார். அந்த கேரக்டரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுசீலா. அவர் ஒரு பதிப்பாளராக இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட படைப்பு வந்து படைச்சிருக்காரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கல்மரம் என்ற புதினம் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி பேசுகிறது? ஆப்ஷன் ஏ நெசவு தொழிலாளர்கள், ஆப்ஷன் பி கட்டிட தொழிலாளர்கள், ஆப்ஷன் சி மீனவ குடும்பங்கள், ஆப்ஷன் டி விவசாய தொழிலாளர்கள். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கட்டிட தொழிலாளர்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கல்மரம் என்ற புதினம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு? ஆப்ஷன் ஏ 2003, ஆப்ஷன் பி 2004, ஆப்ஷன் சி 2005, ஆப்ஷன் டி 2006. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2005. நல்லா பார்த்துக்கோங்க. கல்மரம் என்ற புதினம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு வந்து ஆப்ஷன் சி 2005. அடுத்தது, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஜி திலகாவதி தமிழக காவல்துறையின் முதல் பெண் தலைமை இயக்குனராக பணியாற்றிய ஆண்டு? இப்படியும் வந்து இயரும் கேட்பாங்க, இல்லைன்னா யார் பணியாற்றினாங்க, தமிழக காவல்துறையின் முதல் பெண் தலைமை இயக்குனர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜி திலகாவதி. ஸோ எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1950, ஆப்ஷன் பி 1951, ஆப்ஷன் சி 1952, ஆப்ஷன் டி 1953. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1951. நல்லா பார்த்துக்கோங்க. இயரு யாருன்னு பார்த்துக்கோங்க. இவர் வந்து முதல் பெண் டிஜிபி, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு எழுத்தாளர், பதிப்பாளர், நிறைய பன்முக தன்மை கொண்டவர். அடுத்தது பாருங்கள். மாறுதல் என்ற புதினத்தின் ஆசிரியர்? ஆப்ஷன் ஏ ஜி திலகவதி, ஆப்ஷன் பி ஜெயமோகன், ஆப்ஷன் சி அசோகமித்ரன், ஆப்ஷன் டி ஜெயகாந்தன். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அசோகமித்ரன். இந்த மாறுதல் புதினம் வந்து ஸோ எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ மன அழுத்தம், நம்ம டிப்ரெஷனில் போகிறோம் இல்லையா, ஸோ அதை பற்றி வந்து அசோகமித்ரன் வந்து அந்த மாறுதல் புதினத்தில் வந்து சொல்லியிருப்பார். அடுத்த விஷயம் பாருங்கள். அசோகமித்ரனின் இயற்பெயர்? ஆப்ஷன் ஏ ஜா
தியாகராஜன், ஆப்ஷன் பி ஆர் தங்கராஜ், ஆப்ஷன் சி ஆர் ரங்கராஜ், ஆப்ஷன் டி பா சிங்காரம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜா தியாகராஜன். அவரோட வாழ்ந்த காலம் பாருங்கள், 1931 2017 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 60க்கு மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு. அவருடைய படைப்புகள் எந்தெந்த மொழியில் மொழிபெயர்ச்சிருக்காங்கன்னா இந்திய மொழிகள் ப்ளஸ் ஐரோப்பிய மொழிகள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அசோகமித்ரன் பணியாற்றிய மாத இதழ். ஆப்ஷன் ஏ கிராம ஊழியன், ஆப்ஷன் பி மணிக்கொடி, ஆப்ஷன் சி கணையாளி, ஆப்ஷன் டி தமிழ்நாடு. இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கணையாளி. கணையாளி என்ற மாத இதழில் பணியாற்றியிருக்காரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அசோகமித்ரனோட அப்பாவின் சிநேகிதனர் என்ற சிறுகதை தொகுப்பிற்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? ஸோ அசோகமித்ரன் அவருடைய சிறுகதை படைப்பு தான் அப்பாவின் சிநேகிதர். அது எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி 1996. நம்ம ஆல்ரெடி நியூ புக்கு தமிழ் புக்ஸ்லேயே பார்த்துருப்போம். கரெக்டாக பார்த்துக்கோங்க, எந்த படிப்பு யார் எந்த இயர், இது 3 தெரிஞ்சால் போதும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நகரத்தில் வாழும் நடுத்தர மக்களின் வாழ்க்கை முறை பற்றிய படிப்பு தந்தவர்? ஆப்ஷன் ஏ அசோகமித்ரன், ஆப்ஷன் பி திலகவதி, ஆப்ஷன் சி ஜெயகாந்தன், ஆப்ஷன் டி ஜெயமோகன். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அசோகமித்ரன். அப்புறம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான நல்ல கண்டென்ட்டாக நான் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்கேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, வாங்க நெக்ஸ்ட் இது பார்ப்போம். அடுத்தது பாருங்கள். முத்தம் வீடு என்ற புதினத்தின் ஆசிரியர்? ஆப்ஷன் ஏ எப்சிபா ஜேசுதாசன், ஆப்ஷன் பி ஜெயகாந்தன், ஆப்ஷன் சி ஜெயமோகன், ஆப்ஷன் டி அசோகமித்ரன். இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எப்சிபா ஜேசுதாசன். அந்த புதினத்தில் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா லிஸி அப்படின்ற ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் சொல்லியிருப்பார். அடுத்த கொஸ்டின். எப்சிபா ஜேசுதாசன் திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்தில் டேஸ் பேராசிரியராக பணியாற்றினார்? ஆப்ஷன் ஏ தமிழ், ஆப்ஷன் பி ஆங்கிலம், ஆப்ஷன் சி கணிதம், ஆப்ஷன் டி அறிவியல். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆங்கிலம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எப்சிபா ஜேசுதாசன் தமிழ் இலக்கிய வரலாற்றை எத்தனை பாகங்களாக ஆங்கிலத்தில் எழுதி வெளியிட்டுள்ளார்? ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 5. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எப்சிபா ஜேசுதாசன் தமிழில் எத்தனை புதினங்களை படைத்துள்ளார்? ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 5. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ், கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எப்சிபா ஜேசுதாசன் பாரதியாரின் எந்த படைப்பை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்? ஆப்ஷன் ஏ கண்ணன் பாட்டு, ஆப்ஷன் பி குயில் பாட்டு, ஆப்ஷன் சி பாஞ்சாலி சபதம், ஆப்ஷன் டி புதிய ஆத்திச்சூடி. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா குயில் பாட்டு. அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ பாரதியாரோட குயில் பாட்டை யார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்கன்னு கேட்டால் எப்சிபா ஜேசுதாசன். அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எப்சிபா ஜேசுதாசனுக்கு திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கம் விளக்கு விருது வழங்கி சிறப்பித்த ஆண்டு? ஆப்ஷன் ஏ 2000, ஆப்ஷன் பி 2002, ஆப்ஷன் சி 2003, ஆப்ஷன் டி 2004. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2002. அடுத்தது சாயாவனம் என்ற புதினத்தின் ஆசிரியர்? ஆப்ஷன் ஏ கந்தசாமி, ஆப்ஷன் பி ராஜம் கிருஷ்ணன், ஆப்ஷன் சி ராமகிருஷ்ணன், ஆப்ஷன் டி திலகவதி. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கந்தசாமி. இந்த புதினம் எதனை பற்றியதுன்னா சுற்றுச்சூழல் பற்றியது.
இந்த சாயாவனம் அது வந்து இந்த எதனை பற்றினா சுற்றுச்சூழல் பற்றிய ஒரு புதினம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சாயாவனம் என்ற கிராமம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆப்ஷன் ஏ திருச்சி, ஆப்ஷன் பி தருமபுரி, ஆப்ஷன் சி தஞ்சாவூர், ஆப்ஷன் டி புதுக்கோட்டை. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தஞ்சாவூர். அடுத்தது, சா கந்தசாமி எத்தனை புதினங்களை படைத்துள்ளார்? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 7, ஆப்ஷன் டி 8. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 7 புதினங்கள் படைத்திருக்காரு. ப்ளஸ் வந்து 11 சிறுகதை வந்து எழுதியிருக்காரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கசட தபர இதழின் மூலம் புகழ் பெற்றவர்? ஆப்ஷன் ஏ ஷா கந்தசாமி, ஆப்ஷன் பி திலகவதி, ஆப்ஷன் சி அசோகமித்ரன், ஆப்ஷன் டி அருண் பாண்டியன். இதன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஷா கந்தசாமி. இந்த கசட தபர இதழ் மூலம் வந்து நிறைய பேர் வந்து புகழ் பெற்றிருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து ஷா கந்தசாமி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கந்தசாமியின் தமிழக பாரம்பரிய கலைகள் பற்றிய குறும்படம் எது? ஆப்ஷன் ஏ சாயாவனம், ஆப்ஷன் பி விசாரணை கமிஷன், ஆப்ஷன் சி சுடுமண் சிலைகள், ஆப்ஷன் டி அழகிய வானம். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சுடுமண் சிலைகள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சா கந்தசாமி யாருடைய வாழ்க்கை வரலாற்றை குறும்படமாக எடுத்தார்? ஆப்ஷன் ஏ சிற்பி தனபால், ஆப்ஷன் பி ஜெயகாந்தன், ஆப்ஷன் சி அசோகமித்ரன், ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நல்லா பார்த்துக்கோங்க. சா கந்தசாமி யாருடைய வாழ்க்கை வரலாற்றை குறும்படமாக எடுத்தார்? ஸோ யாருன்னு வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. சிற்பி தனபால், ஜெயகாந்தன், அசோகமித்ரன், நீங்கள் எல்லாருமே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சா கந்தசாமி விசாரணை கமிஷன் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு? இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், பார்த்துக்கோங்க. விசாரணை கமிஷன் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற வந்து சா கந்தசாமி எந்த ஆண்டு பெற்றார் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ 1996, ஆப்ஷன் பி 1998, ஆப்ஷன் சி 1994, ஆப்ஷன் டி 1992. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1998. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேங்களா? பாருங்கள், இந்த கொஸ்டின் பாருங்கள். புக்கர் பரிசு அல்லது புனைவுகளுக்கான மான் புக்கர் பரிசானது டேஷ் மொழியில் எழுதப்படும் சிறந்த முழுநீள புதினங்களுக்கு வழங்கப்படும் பரிசாகும்? ஆப்ஷன் ஏ தமிழ், ஆப்ஷன் பி லத்தீன், ஆப்ஷன் சி பிரெஞ்சு, ஆப்ஷன் டி ஆங்கிலம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆங்கிலம். புக்கர் பரிசு வந்து எந்த லாங்குவேஜ், எந்த மொழிக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க, ஆங்கிலம். இந்த புக்கர் பரிசு வந்து எல்லாருக்குமே அதை கொடுக்க மாட்டாங்க. அது வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னு அதுவும் பார்த்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸில் இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறது நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த புக்கர் பரிசை வந்து யாராருக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காமன்வெல்த் நாடுகள் இருக்குங்க இல்லையா, ஸோ அந்த நாட்டில் இருக்க காமன்வெல்த் நாட்டில் இருக்க எழுத்தாளர்களுக்கும், அப்புறம் வந்து அயர்லாந்து நாட்டு குடியரசில் இருக்கிற அந்த நாட்டில் இருக்க எழுத்தாளருக்கு மட்டும்தான் அதை கொடுப்பாங்க. அடுத்து, இந்த புக்கர் பரிசு மான் புக்கர் பரிசு எந்த ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது? இந்த பரிசு வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 1968, ஆப்ஷன் பி 1966, ஆப்ஷன் சி 1965, ஆப்ஷன் டி 1962. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1968. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ நம்ம புக்கர் பரிசு பார்த்தோம், மான் புக்கர் பரிசு பார்த்தோம். அது வேறு. அது வந்து இந்த காமன்வெல்த் நாடு ப்ளஸ் வந்து அயர்லாந்து குடியரசு அந்த கண்ட்ரிக்கில் மட்டும்தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து மான் புக்கர் பன்னாட்டு பரிசு. இது வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் வந்து சிறந்த ஆங்கில எழுத்தாளருக்கு கொடுக்கக்கூடிய பரிசு. இந்த பரிசு வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மான் புக்கர் பன்னாட்டு பரிசு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 1, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 4.
இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2. இது வந்து ஆங்கில எழுத்தாளருக்கு வந்து கொடுப்பாங்க. ஆங்கில எழுத்தாளர்களுக்கான ஆக்க தொகுதிக்கான பரிசு அப்படின்னு சொல்லுவாங்க அதை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மான் புக்கர் பன்னாட்டு பரிசு மான் குழுமத்தால் எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பாருங்கள். ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 2002, ஆப்ஷன் பி 2003, ஆப்ஷன் சி 2004, ஆப்ஷன் டி 2005. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2005. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செம்மீன் என்ற மலையாள புதினத்தின் ஆசிரியர்? ஆப்ஷன் ஏ தகழி சிவசங்கரன், ஆப்ஷன் பி சுந்தர ராமசாமி, ஆப்ஷன் சி கந்தசாமி, ஆப்ஷன் டி வீரகுமரன். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தகழி சிவசங்கரன். இந்த செம்மீன் என்ற மலையாள புதினம் இருக்குங்க இல்லையா, அதோட மலையாள ஆசிரியர் வந்து தகழி சிவசங்கரன். அதை தமிழில் யார் எழுதினாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர ராமசாமி அவர் எழுதியிருப்பார். இப்போ அந்த செம்மீன் மலையாள புதினம் இருக்கு இல்லையா, அதில் வந்து யாருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா இந்த கருத்தம்மா பரிக்குட்டி இந்த 2 பேரோட வாழ்க்கை மீனவ 2 பேருமே வந்து மீனவ குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களோட வாழ்க்கை வரலாற்றை தான் வந்து சொல்லியிருப்பார் தகழி வந்து சிவசங்கரன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செம்மீன் என்ற புதினம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1957, ஆப்ஷன் பி 1954, ஆப்ஷன் சி 1958, ஆப்ஷன் டி 1952. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1957. இப்போ இந்த புதினம் இருக்கு இல்லையா, செம்மீன் என்ற புதினம் வந்து அதே பெயர்லே செம்மீன் என்ற பெயர்லேயே வந்து படமாக திரைப்படமாக வந்து வந்துச்சு. அடுத்து தகழி சிவசங்கரன் என்பவர் ஒரு டேஷ்? தமிழ் எழுத்தாளரா, மலையாள எழுத்தாளரா, தெலுங்கு மொழி எழுத்தாளரா, ஆங்கில எழுத்தாளரா? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மலையாள எழுத்தாளர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தகழி சிவசங்கரன் மலையாள மொழியில் எத்தனை நாவல்களை எழுதியுள்ளார்? ஆப்ஷன் ஏ 26, ஆப்ஷன் பி 36, ஆப்ஷன் சி 16, ஆப்ஷன் டி 46. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 36. தகழி சிவசங்கரன் வந்து எத்தனை நாவல்கள் எழுதியிருக்காருன்னு பாருங்கள். 36 எழுதியிருக்காரு. எத்தனை சிறுகதைன்னா 500க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் வந்து எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து ஒரு நாடகத்தை வந்து எழுதியிருக்காரு. அவரோட வாழ்ந்த காலம் பார்த்திங்கன்னா 1912லேருந்து 1999 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கேரளத்தில் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை நிறுவி நிலைநாட்டியவர்? ஆப்ஷன் ஏ பொன்னுரங்கம், ஆப்ஷன் பி தகழி சிவசங்கரன், ஆப்ஷன் சி எஸ் கிருஷ்ணன், ஆப்ஷன் டி வீரமுனி. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தகழி சிவசங்கரன். அப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் கேரள சாகித்ய அகாடமி இருக்குங்க இல்லையா, அதோட தலைமை பொறுப்பை ஏற்று வந்து வழி நடத்தியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தகழி சிவசங்கரன் எந்த புதினத்திற்காக கேந்திர சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? ஆப்ஷன் ஏ செம்மீன், ஆப்ஷன் பி மேற்கு கடற்கரை, ஆப்ஷன் சி ஏணிப்படி, ஆப்ஷன் டி மலையோசை. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏணிப்படி. அடுத்த கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பார்த்துங்க. இப்போ ஞானபீட விருதுன்னு வந்துட்டாலே அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். தகழி சிவசங்கரன் ஞானபீட விருது பெற்ற ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1982, ஆப்ஷன் பி 1990, ஆப்ஷன் சி 1993, ஆப்ஷன் டி 1984. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1984. தகழி சிவசங்கரன் ஞானபீட விருது பெற்ற ஆண்டு வந்து 1984. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சிருக்கணும்.
அதுக்கு இப்போ 12th சிறப்பு தமிழ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 2, 3 இயல் பார்த்தீங்கன்னா, தமிழை கொடுத்து ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வர இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நிறையா இருக்கும். நம்ம ஜென்ரல் நாலேஜுக்கு வந்து நிறைய யூஸ் ஆகும். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம ஜென்ரலாக வந்து அதில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை மட்டும் படித்தா நம்ம வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே போதும். நீங்கள் புக்ஸை படிக்கணும்னு அவசியமே கிடையாது. சரி வாங்க அந்த கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்தியாவில் இலக்கியத்திற்காக வழங்கப்படும் உயரிய விருது. ஆப்ஷன் ஏ சாகித்ய அகாடமி விருது. ஆப்ஷன் பி ஞானபீட விருது. ஆப்ஷன் சி புக்கர் பரிசு. ஆப்ஷன் டி கேல் ரத்னா விருது. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஞானபீட விருது. இப்போ ஞானபீட விருது அதோட இன்னொரு நேம் என்னென்னு கரெக்டாக நான் பார்த்துக்கோங்க. கொடுத்துருக்கு பாருங்கள் ப்ராக்கெட்டில். ஜனன்பித் அவார்ட். சப்போஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு அந்த ஜனன்பித் அவார்டே தமிழில் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிரும். ஐயோ படிக்கலையே. அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜனன்பித் அவார்ட் ஞானபீட விருது. இந்தியாவில் இலக்கியத்திற்கான உயர விருது வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஞானபீட விருது. அதுக்கப்புறம் தான் வந்து சாகித்ய அகாடமி விருது செகண்டு. இந்த புக்கர் பரிசு வந்து அதை ஒரு ஸ்பெசிஃபிக் கண்ட்ரிக்கு மட்டும் கொடுக்குறதா படித்தோம். ப்ளஸ் வந்து சர்வதேச பன்னாட்டு புக்கர் பரிசு வந்து எல்லா கண்ட்ரிக்கும் கொடுக்குற மாதிரி படித்தோம். இந்த கேல் ரத்னா விருது வந்து பார்த்திங்கன்னா அது விளையாட்டுடன் தொடர்புடையது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஞானபீட விருது பற்றி சரியான கூற்று. பாரதிய ஞானபீடம் என்ற பன்னாட்டு இலக்கிய கழகத்தால் வழங்கப்படுகிறது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு எடுத்து வந்து கொடுத்துருக்கேன். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். 1961 சாகு சாந்தி பிரசாத் ஜெயின் குடும்பத்தினால் நிறுவப்பட்டது. பார்த்துக்குவோம். இப்போ இதை பற்றி ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லணும்னா, இப்போது இந்தியாவில் வந்து உயர்ந்த இலக்கியம் வந்து ஞானபீட விருது. அதை வந்து யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து எந்த குடும்பத்தினாலும் வந்து உருவாக்கப்பட்டது. 1961 உருவாக்கியிருக்காங்க. சாகு சாந்தி பிரசாத் ஜெயின் குடும்பம் அவங்க தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. எந்த குடும்பம், எந்த ஆண்டு, எந்த கழகத்தால் வழங்கப்படுகிறது. ஸோ இந்தியாவோட உயரிய விருது. இப்போ ஞானபீட விருது, சாகித்ய அகாடமி விருது பற்றி நம்ம ஜென்ரலாக எப்படி தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்ஸில் பார்த்திங்கன்னா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் வந்து அந்த விருது யார் வாங்கியிருக்காங்க, அது எத்தனாவது விருது, அதை மாதிரி தான் கேட்பாங்க. அதை வந்து நம்ம கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும் எக்ஸாம்ஸ்க்கு. இப்போது இந்த வருஷம் நம்ம எக்ஸாம்ஸ் எழுதணும்னா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் வந்து அந்த விருது வந்து யார் வாங்கியிருக்காங்க, அது எத்தனையாவது விருது, எந்த படைப்பு அதுமாரி வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒன்று பார்த்துக்கணும். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1, 2 ரெண்டுமே சரி தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. நம்ம ஜென்ரலாக நிறைய கொடுத்துருக்கேன். முதல் சத்தியம் என்ற புதினத்திற்காக ஞானபீட விருதை பெற்ற முதல் பெண் எழுத்தாளர். ஆப்ஷன் ஏ ராஜம் கிருஷ்ணன். ஆப்ஷன் பி கோதை நாயகி அம்மாள். ஆப்ஷன் சி ஆஷா பூர்ணாதேவி. ஆப்ஷன் டி சிவகாமி அம்மாள். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆஷா பூர்ணாதேவி. இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ ஞானபீட விருது பெற்ற முதல் பெண் வந்து ஆஷா பூர்ணாதேவி. அவர் எந்த படைப்புக்காக வாங்கியிருக்காருன்னு பாருங்கள். முதல் சத்தியம் அந்த படைப்புக்காக வாங்கியிருக்காரு. ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட்டு இருக்குங்களா ராஜம் கிருஷ்ணன். அவங்க பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர். ராஜம் கிருஷ்ணனும் ஆஷா பூர்ணிமாதேவும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆஷா பூர்ணிமாதேவி வந்து ஞானபீட விருது பெற்ற முதல் பெண். ராஜம் கிருஷ்ணன் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர். ராஜம் கிருஷ்ணன் வந்து வேருக்கு நீர் அந்த படைப்புக்காக வாங்கியிருப்பார். ஆஷா பூர்ணாதேவி வந்து முதல் சத்தியம் அந்த படைப்புக்காக வாங்கியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு எழுத்தாளரின் சிறந்த படைப்பிற்காக ஞானபீட விருது எந்த ஆண்டு வரை வழங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1980. ஆப்ஷன் பி 1982. ஆப்ஷன் சி 1982. ஆப்ஷன் டி 1983. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 1982. இது வந்து எப்படி சொல்லணும்னா, இப்போது ஞானபீட விருது இருக்குங்களையா, இப்போ யாராச்சும் ஏதாச்சும் ஒரு புதினம் சிறுகதை எழுதுகிறாங்கன்னா அதேமாரி இந்த புதினத்துக்காக தான் வழங்குகிறோம், இந்த சிறுகதைக்காக தான் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி 1982 வரைக்கும் கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை மாதிரி கேன்சல் பண்ணிவிட்டு ஜென்ரலாக வந்து இலக்கியத்திற்கு வந்து யார் வந்து சிறப்பாக பங்காற்றுறாங்க அதை மாதிரி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க படித்த படைப்புகள்லாம் பார்க்கல, அவங்க வந்து என்ன பங்காற்றிருக்காங்க இலக்கியத்திற்கு அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நல்லா பார்த்துக்கோங்க.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ் எழுத்தாளர்களில் ஞானபீட விருது வென்றவர்கள் யார்? ஆப்ஷன் ஏ அகிலன், ஆப்ஷன் பி ஜெயகாந்தன், ஆப்ஷன் சி ஏஎன்பி, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. தமிழ் எழுத்தாளர்கள் ஞானபீட விருது வென்றவர்கள் 2 பேர் தான். ஒன்று அகிலன், ஒன்று ஜெயகாந்தன். இந்த அகிலன் வந்து எந்த படைப்புக்காக வாங்கினார்னா, அகிலன் வந்து சித்திரபாவை என்ற படைப்புக்காக 1975 வாங்கினார். ஜெயகாந்தன் வந்து 2002. இப்போ வந்து அகிலனுக்கு வந்து எந்த படைப்புன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஜெயகாந்தனுக்கு வந்து கொடுக்கல. அதுதான் வந்து முன்னாடி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ படைப்பை வச்சு ஞானபீட விருது வந்து எந்த ஆண்டு வரைக்கும் கொடுத்துட்ருந்தாங்கன்னா, ஆப்ஷன் சி 1982 வரைக்கும் கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. அகிலன் வந்து எந்த ஆண்டு வாங்கினார், எந்த படிப்புக்காக வாங்கினார், ஜெயகாந்தன் வந்து எந்த ஆண்டு வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தாய் என்ற ரஷ்ய மூல புதினத்தின் ஆசிரியர்? ஆப்ஷன் ஏ மாக்சிம் கார்கி, ஆப்ஷன் பி தோமுசி ரகுநாதன், ஆப்ஷன் சி அகிலன், ஆப்ஷன் டி ஜெயகாந்தன். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மாக்சிம் கார்கி. தாய் என்ற ரஷ்ய மூல புதினத்தின் ஆசிரியர் வந்து மாக்சிம் கார்கி. இதை வந்து தமிழில் எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தோமுசி ரகுநாதன். அடுத்தது ரஷ்யாவில் உள்ள நில்னி நோவர்கார்டு என்னும் இடத்தில் பிறந்தவர்? ஆப்ஷன் ஏ மாக்சிம் கார்கி, ஆப்ஷன் பி அலெக்சாண்டர் ரூஸ், ஆப்ஷன் சி கன்னிம் வால்ட், ஆப்ஷன் டி ஜார்ஜ் புரஸ்ட். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மாக்சிம் கார்கி. அவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்துக்கோங்க. அலெக்சி மாக்சிகோவிச் பெஸ்கோவ். அப்புறம் லெனினுடன் நட்பு கொண்டிருந்தார். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெனின் வந்து இப்போ ரஷ்யாவில் இருக்கிற ஒரு பெரிய புரட்சியாளர், இருந்த ஒரு பெரிய புரட்சியாளர். அவர் பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கலாக வந்து நிறைய இது பண்ணுவார், புரட்சி பண்ணுவார். அடுத்தது லெனின் புரட்சி நிதி வேண்டி கார்கியை எங்கே அனுப்பினார்? லெனின் வந்து புரட்சிக்கு வந்து நிதி வேணுன்றதுக்காக கார்கியை வந்து எங்கே அனுப்பினார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து, ஆப்ஷன் பி அமெரிக்கா, ஆப்ஷன் சி ஜெர்மன், ஆப்ஷன் டி பிரான்ஸ். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அமெரிக்கா. இப்போ அமெரிக்காவில் வந்து அகிரோந்தாக் மலைப்பகுதி, அந்த மலைப்பகுதியில் அமர்ந்து தான் வந்து இவர் கார்கியை வந்து இந்த தாயின்ற புதினத்தை வந்து எழுதியிருப்பார். கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த மலை வந்து எந்த நாட்டில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா கேட்பாங்க, சப்போஸ் வந்து கார்கி வந்து எந்த மலையின் மீது அமர்ந்த வந்து தாயின்ற புதினத்தை எழுதினார், அது மாதிரி கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறது தான். ஆல்பர்ட் நோபலின் பெயரில் நோபல் அறக்கட்டளை நிறுவப்பட்ட ஆண்டு? நோபல் பரிசு ஆப்ஷன் ஏ 1895, ஆப்ஷன் பி 1896, ஆப்ஷன் சி 1893, ஆப்ஷன் டி 1890. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1895. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நோபல் பரிசு யாரால் வழங்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஸ்வீடிய அரசு கல்விக் கழகம், ஆப்ஷன் பி கரோலின்கா நிறுவனம், ஆப்ஷன் சி நார்வே நோபல் குழு, ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நல்லா பார்த்துக்கோங்க. நோபல் பரிசு வந்து நார்வே நோபல் குழுவால் மட்டும் வழங்கப்படலை. ஸோ யார் வந்து வழங்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. 3 பேரும் கம்பைன் பண்ணி தான் கொடுப்பாங்க. யாருன்னு வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்வீடிய அரசு கல்விக் கழகமும், அப்புறம் கரோலின்கா நிறுவனமும், நார்வே நோபல் குழுவும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எந்த ஆண்டு முதல் வேதியியல், இயற்பியல், இலக்கியம், அமைதி, மருத்துவம் போன்ற துறைக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது? ஆப்ஷன் ஏ 1901, ஆப்ஷன் பி 1902, ஆப்ஷன் சி 1903, ஆப்ஷன் டி 1904. இதுக்கான ஆன்சர் வந்து 1901, ஆப்ஷன் ஏ. கரெக்டாக பார்த்துக்கோங்க. அது நோபல் பரிசு வந்து எப்போ நிறுவனாங்க, ஸோ எந்த ஆண்டில் வந்து நோபல் பரிசு கொடுத்துட்ருக்காங்க, யாரெல்லாம் நோபல் பரிசு வந்து கொடுக்குறாங்க, இப்போ வந்து எந்தெந்த துறைக்கு கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 5 துறைக்கு கொடுத்துருப்பாங்க 1901லேருந்து.
ஸோ வேதியியல், இயற்பியல், இலக்கியம், அமைதி, மருத்துவம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சொல்கிறேன். எந்த ஆண்டு முதல் பொருளியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது? முதல்ல வந்து 5 துறைக்கு மட்டும்தான் கொடுத்துட்ருந்தாங்க. என்னென்ன துறை பாருங்கள், வேதியியல், இயற்பியல், இலக்கியம், அமைதி, மருத்துவம். அதுக்கப்புறம் வந்து 6வது துறை வந்து ஆட் பண்ணாங்க, அதுதான் வந்து பொருளியல். சப்போஸ் கேட்பாங்க, இப்போ வந்து நோபல் பரிசு வந்து எந்தெந்த துறைக்கெலாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. நோபல் பரிசில் வந்து கடைசியாக வந்து எந்த துறை வந்து சேர்க்கப்பட்டது அது மாதிரி கேட்பாங்க. கடைசியாக சேர்க்கப்பட்டது வந்து இப்போ பொருளியல். அந்த பொருளியலுக்கான நோபல் பரிசு வந்து எந்த ஆண்டில் வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க, எந்த ஆண்டுலேருந்து கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு கேட்குறாங்க. வாங்க அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆப்ஷன் பாருங்கள். ஏ 1968, ஆப்ஷன் பி 1967, ஆப்ஷன் சி 1976, ஆப்ஷன் டி 1972. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1968. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொருளியலுக்கான நோபல் பரிசு வந்து எந்த ஆண்டுலேருந்து கொடுத்துட்டு வராங்கன்னா 1968. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலி என்ற நூலுக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1913, ஆப்ஷன் பி 1916, ஆப்ஷன் சி 1918, ஆப்ஷன் டி 1919. இதுக்கான ஆன்சர் வந்து 1913. கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இவர் தான் இந்தியாவில் வந்து முதலாக வந்து நோபல் பரிசு பெற்றார். சப்போஸ் அப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்தியாவில் வந்து முதலில் வந்து நோபல் பரிசு பெற்றவர்னு யாருன்னு கேட்டால் ரவீந்திரநாத் தாகூர். அவர் எந்த படைப்புக்காக பெற்றார்னு கேட்டாங்கன்னா ஸோ கீதாஞ்சலி. ஸோ அவர் எந்த ஆண்டு வாங்கினார்னு பார்த்தீங்கன்னா 1913. அவ்வளோதான். நம்ம ஜென்ரலாக வந்து அந்த புதினத்துக்குள்ளே இருக்க புக்குக்குள்ளே இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ பார்ட் 6 அண்டு 7 பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம செகண்டு ஏல் வந்து கவர் பண்ணியாச்சு. அதை முடிச்சாச்சு. இப்போ புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம், ஸ்பீடாக பார்த்துடலாம். தமிழில் முதல் புதினமாக அறியப்படுவது? இதுக்கான ஆன்சர் வந்து பிரதாப முதலியார் சரித்திரம். அடுத்த கொஷின் பாருங்கள். வாழ்வியல் நிகழ்வுகளின் தொகுப்பு பார்வையாக உரைநடையில் எழுதப்படுவது? ஆப்ஷன் இ புதினம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்காண்பவற்றுள் சாகித்ய அகாடமி விருது பெறாத புதினம்? ரத்தம் ஒரே நிறம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாத இணையை கண்டறிய. ஆசிரியர் அதோட படைப்பு வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன புதினன்ட்டு. ஆர் சண்முக சுந்தரம், நாகம்மாள். அது கரெக்டாக தான் இருக்குது. அடுத்தது பாமா ஆனந்த தாயி. இது வந்து தவறாக இருக்குது. ஆனந்த தாயோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகாமி. அடுத்தது வந்து ஆ மாதவையா, அவங்களோட புதினம் வந்து பத்மாவதி. இது கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து வந்து பாரதியார் சந்திரிகை. இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்தது பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. எழுத்தாளரும் புதினத்தையும் இது பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பெருமாள் முருகன். இது ஆல்ரெடி நம்ம பார்ட் 6 அண்ட் 7 வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பெருமாள் முருகன் பாருங்கள், அவர் என்ன எழுதியிருக்கான்னு பாருங்கள், நிழல் முற்றம். அடுத்து வந்து டி செல்வராஜ், அவர் என்ன எழுதியிருக்காருன்னு பாருங்கள். தோல். அடுத்தது சோ தர்மன், அவர் என்ன எழுதியிருக்காருன்னு பாருங்கள், கூகை. ஸோ ராஜம் கிருஷ்ணன், அவரோட படிப்பு வந்து வேருக்கு நேர். இதுக்கான ஆன்சர் வந்து செகண்டு. அடுத்தது இப்போ புதினம், அதோட டைப் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ லட்சியவாத புதினான்னா என்ன, ஸோ வரலாற்று புதினானா என்ன, முற்போக்கு புதினா என்ன, வட்டார புதினா இது, அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லட்சியவாத புதினம் அகல் விளக்கு, வரலாற்று புதினா வந்து பொன்னியின் செல்வன். அடுத்து வந்து முற்போக்கு புதினா வந்து பஞ்சும் பசியும். அடுத்து வந்து வட்டார வழக்கு புதினா வந்து அறுவடை. அடுத்த வருஷம் பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்றை சுற்றுக. அது வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணிட்ட கொஷின்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 3, 4 தவறு. இ ஆன்சரும் தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் வந்து தேர்ட் ஆன்சரு 1, 3 சரி. அடுத்து பாருங்கள்.
எழுத்தாளனின் படைப்பாளுமையை நிர்ணயிக்கும் அளவீடு. அதுக்கான ஆன்சர் வந்து மொழிநடை. அடுத்தது, கதையின் போக்கில் எதிர்கால கற்பனைகளை விவரிக்கப்படுவது. ஆப்ஷன் ஏ முன்னோக்கு முறை. அடுத்தது பாருங்கள், சா கந்தசாமியின் சாயவேனம் புதினத்தின்படி கீழ்காண்பவை எதனோட பொருந்தும். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரண்யம், அது வந்து வானரப்படை. அடுத்து வந்து மாங்குடி, அது வந்து குமாரசாமி. அடுத்து வந்து கப்பக்காரர் வந்து ராமு. அடுத்து வந்து புலிப்பல் வந்து தலையாரி. அடுத்தது, நீங்கள் ரொம்ப சுருக்க மரம் வெட்டுறீங்க, உங்கள் மாதிரி இஞ்சா யாரும் வெட்ட மாட்டாங்க, யார் யாரிடம் கூறியது. இது வந்து பழனி ஆண்டி சிதம்பரத்திடம் கூறியது. அடுத்தது, பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள புதினங்களில் அதே பெயரில் திரைப்படமாக எடுக்கப்பட்ட புதினம். செம்மீன். இதை நம்ம இந்த வீடியோவிலே பார்த்துருப்போம். அடுத்தது, அக்கா நான் இங்கே வந்தது ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இல்லைக்கா, ஒரு வேளை போட்டு கொடுங்க, யார் யாரிடம் கூறியது. வந்து கம்சலை வந்து ராகினியிடம் கூறியது. இப்போ நம்ம உள்ளார் வந்து புதினத்துலலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சிருந்தோம்னா இதை வந்து பார்த்துருக்கலாம். அந்தளவுக்கு டெப்த்தாக படிக்கணும்னு இல்லை. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கொடுத்த இது படிச்சிங்கனாலே போதும். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒன்ஸ் புக் பேக் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த புக் பேக்குள்ளே வந்து இதுமாதிரி டெப்த்தாக வந்து யார் யார் தான் கூறியது அதை மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தது, கோடிக்கால் பூதமாடா, தொழிலாளி கோபத்தின் ரூபமாடா, இது சாவில்லாத வார்த்தை. யார் கூற்று? சுசீலா. அதுக்கான ஆன்சர். அடுத்தது, பொருந்தும் இணையை கண்டறிக. இது வந்து அதோட புதினம் ப்ளஸ் ஆசிரியர் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து இது கரெக்டாக வந்து பொறிந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. மாறுதல் அசோகமித்திரன், இதுதான் வந்து கரெக்டாக பொறிந்திருக்கு. இப்போ சாயாவனம் வந்து அதோட ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கந்தசாமி. கல்மரம் வந்து திலகவதி. அந்த புத்தமிடு அதோட ஆசிரியர் வந்து எப்சிபா ஜேசுதாசன். அடுத்தது, விளக்கம் கண்டு விடை எழுதுக. ஒரு பதிப்பாளராகவும் இயங்கி சிறந்த உலக இலக்கியங்களை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர். இதுக்கான ஆன்சர் வந்து திலகவதி. ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். அவர் வந்து ஒரு பதிப்பாளராகவும் இருந்திருக்காரு. ப்ளஸ் தமிழ்நாட்டோட காவல்துறையின் முதல் பெண் தலைமை இயக்குனர். யாருன்னு கேட்டாலும் திலகவதி தான் சொல்லணும். அடுத்தது, புத்தம் வீடு கதையில் வரும் அக்காணி என்பது குடிக்கும் பானம். அடுத்தது, விளக்கம் கண்டு விடை எழுதுக. சுழுமன் சிலைகள் என்ற இவரது தமிழக பாரம்பரிய கலைகள் பற்றிய குறும்படம் சர்வதேச விருது பெற்றது. இதுவும் நம்ம ஆல்ரெடி முன்னாடி நம்ம இந்த வீடியோவிலே பார்த்துருப்போம். இதுக்கான ஆன்சர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சா கந்தசாமி. சா கந்தசாமியோட விசாரணை கமிஷன் என்ற புதினம் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கோம். அடுத்தது பாருங்கள், ஒழுக்கம் இருக்குதே அதுதான் பொன்னோ பெருசு, மரக்காத்தி ஒழுக்கம்தான் மரக்கானுக்கு சொத்து. யார் கூற்று? இது வந்து ஆன்சர் வந்து சக்கி. பொருந்தாத 11th கொஸ்டின், பொருந்தாத இணையை கண்டறிங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து தெரியல. யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொருந்தாத இணையை கண்டறிங்க. இதில் வந்து எது பொருந்தலைன்னா ஆப்ஷன் ஏ, அதான் அந்த பொருந்தலை. ஈச்ச மரம் 4. அடுத்தது, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன், கூற்று சரி காரணம் வந்து தவறு. அடுத்தது, நீங்கள் அவளுக்கு சொந்த அக்காவா, இங்கே அவளுக்கு என்பது யாரை குறிக்கும். இதுதான் ஆன்சர் வந்து நிர்மலா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இதில் சாகித்ய அகாடமி விருது பெறாத பொருந்தாத இணையை கண்டறிய.
கல்மரம் ஜி. திலகாவதி இது கரெக்டாக தான் பொருந்திருக்கு. ப்ளஸ் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன் இதுவும் வந்து கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து வந்து விசாரணை கமிஷன் கந்தசாமி இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இந்த தாய் வந்து மாக்சிம் கார்கி இவர் வந்து ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். இதுதான் வந்து சாகித்ய அகாடமி விருது பெறாதது. அடுத்தது பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் தவறு. கொஞ்சம் பாஸ் பண்ணி இதை படிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், நன்றி பிளகையா நிலவன்யா ஆனால் கம்பளி காலெல்லாம் குத்துமே இதில் பிளகையா நிலவன்யா யார்? தாய். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புக. கணையாளி இலக்கிய மாத இதழில் பல ஆண்டுகளாக ஆசிரியராக பணியாற்றியவர். ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோஸ்லேருந்து கொடுத்துருப்போம், அசோகமித்ரன். அடுத்து வந்து பாரதியாரின் கோயில் பாட்டை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். இதுவும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி இது பண்ணேன். இதுக்கான ஆன்சர் வந்து எப்சிபா ஜோசுதாசன். அடுத்தது வந்து மார்க்சிசம் கார்கி பிறந்த ஊரான நில்னி நோவோகார்டு உள்ள நாடு ரஷ்யா. அவ்வளோதான். மேக்ஸிமம் வந்து 12th சிறப்பு தமிழில் செகண்ட் இயரில் வந்து நம்ம பார்ட் 6 and 7 இந்த 2 வீடியோவில் வந்து கவர் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இயல் 3லேருந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். அப்புறம் வந்து நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.